வணக்கம். இன்றைக்கி ஈஸ்டர்ன்றதுனால வீட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை வெளியே போயின்னுக்கிறேன். எங்கள் பெரிய பொண்ணு தான் இன்றைக்கி பிரியாணி பண்ண போகுது. என்ன பிரியாணி பண்ண போகிற? சிக்கன் பிரியாணி தான், ஹைதராபாத் ஸ்டைலாக. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் நான் ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இன்றைக்கி நான் தான் செய்யலான்னு பார்த்தேன். அர்ஜென்ட்டான ஒரு வேலை வந்துடுச்சு. அதனால் பொண்ணு செய்கிறதுக்கு ரெடி ஆகுது. ஈஸ்டர் நல்ல மாதிரி கொண்டாடுங்க. தண்ணி வந்து நான் பாயில் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இது பாஸ்மதி ரைஸ் வந்து 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நான் வந்து ஊற வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இது ஹாஃப் பாயில் பண்ணி எடுக்கணும். பாயில் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு பே லீஃப், பிரியாணி லீஃப், பீஸ் பட்டை, 4 க்ளவுஸ், ஒரு 3 ஏலக்காய், பெப்பர், ஒரு 10 to 8 பீசஸ் பெப்பர், சால்ட். இப்போ பாயில் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து 2 kgக்கு பிரியாணி பண்ணுறேன். இது வந்து 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணி வச்சுக்கிற ரைஸ் இது. இது வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது மசாலா கிரேவி வந்து ரெடி பண்ணலாம். சில பேர் வந்து மேரினேட் பண்ணி பண்ணுவோம். நான் வந்து மேரினேட் பண்ணாத எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் இருக்கும். 2 பிரியாணி லீஃப், பட்டை, லவங்க, ஏலக்காய், 3 பிக் சைஸ் ஆனியன்ஸ். கொஞ்சம் மைல்டு ப்ரௌன் கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து ginger garlic paste, four tablespoon போட்டுக்கிறோம். இது கூடயே ஒரு 6-7 சில்லிஸ். இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம வந்து இது வந்து 4 டொமேட்டோஸ், தக்காளி போட்ட உடனே இது வந்து 3 kg சிக்கன், 2 kg ரைஸுக்கு வந்து 3 kg சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கெட்டியான தயிர் ஊற்றிக்கலாம். இது வந்து 1/2 லிட்டர். இது வந்து கொஞ்சம் இது கூட வந்து இப்போ நம்ம புதினா, கொத்தமல்லி, சால்ட்டு போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா போட்டுக்கலாம். கொதிக்க ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சோண்டு கொரியாண்டர் பவுடர், 2 கரம் மசாலா 2 ஸ்பூன், சில்லி பவுடர் காரத்துக்கு தேவையான அளவுக்கு, இது வந்து பிரியாணி மசாலா, இது 2 ஸ்பூன். இந்த மசாலாலே கொஞ்சம் நேரம் கொதிக்கிற வரைக்கும் நம்ம வந்து மூடி போட்டாச்சு. இது வந்து இப்போது ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் பண்ணிடலாம். நான் வந்து ஆல்ரெடி ஹாஃப் பாயில் பண்ண ரைஸை வந்து இதில் போட்டுடலாம்.
பண்ணலான்னு வீட்டுக்கு வந்தேன் நண்பர்களே. என் பொண்ணுக்கு ரெண்டுமே சூப்பர் குக்கு. சின்ன பொண்ணு வந்து எள்ளுனா என்ன நிற்கும், பெரிய பொண்ணு எள்ளுன்னு சொல்லும் போதே அப்படியே என்ன நிற்கும். அந்த அளவுக்கு இன்றைக்கி பிரியாணி. இப்போ தான் வந்தேன் நான், பார்த்தா எல்லாம் தம் போட்டு நிற்கிறாங்க. இன்றைக்கி பிரியாணியில் ஒரு கை பார்த்தலான்னு சொல்லிச்சு என் பொண்ணு. அவ்வளோதான். இது எனக்கு தம் பிரியாணி தான் இது. இந்த பிரியாணி வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பாருங்க என்ன ரைஸ் மக இது? பாஸ்மதி ரைஸ் தான். பாருங்க ஒரு குக்கே மிஞ்சிட்டு இருக்குது. டேடி சும்மா எப்படி அப்படி இல்லை மக, வந்து நானும் ஏற்கனவே யூடியூப்ல பேசிக்கிறேன், சமையல் வந்து ஒரு கலை. இது மேலே சிக்கன் போட்டு இன்னைக்கு எல்லாரும் தூம்தாம் பண்ணுங்க. ஈஸ்டருக்கு பாருங்க இன்னைக்கு என்ன மாதிரி சாப்பாடு பாருங்க. கண்ணு எழுத்து மக சூடு இல்லையா பாரு. குக்குனால தான் கை கூட பாருங்க. நான் கை விட்டு எடுக்கலான்னு நினச்சேன், இருந்தாலும் நான் வந்து அப்புறம் அது வேலைக்கு ஆகாது. எல்லாம் தேடி வந்து ரிமைனிங் சிக்கன் ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். இது மேலே ஏதாவது ஹெவியான வெயிட்டான பாத்திரத்தில் ஏதாவது வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பிரியாணி ரெடியான பேக் பார்க்கலாம். இந்த கபாப் மசாலா நீ சொன்னேன், இதில் ஒரே ஒரு கப்பு, இந்த சைஸ் கப்பு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஒரு இவ்வளோ எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறேன். ஏன்னா இந்த சிக்கனுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இவ்வளோ மாவு இருக்குது. பத்தலைனா தான் கஷ்டம். இப்போ இதில் வந்து ஒரே ஒரு இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் ரெண்டும் பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அவ்வளோதான், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடணும். ரொம்ப கெட்டியாக இருக்கணும், ரொம்ப ஓவராக தண்ணியில் ஊற்றி பண்ணக்கூடாது. பாருங்கள் இது நல்லா கெட்டியாக பேசணும். இதில் கஸ்தூரி மேத்தி போடலாம், ஆனால் நான் போடுறதில்ல. இதே தான் மசாலா. இன்னும் கொஞ்சம் அப்படியே கெட்டியாக இருந்துச்சுன்னா ரொம்ப கெட்டியாகுது. சிக்கன் வந்து இது வந்து போன்லெஸ் சிக்கன் தான் இது. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும்ன்ட்டு இது வாங்கி வந்துக்கிறேன். பாருங்கள் இப்படி இந்த போன்லெஸ் சிக்கன் தனியாக போய் ரேட் கேட்டால் அது ஒரு ரேட்டு. நானும் ஒரு ஃபுல் சிக்கன் வாங்கி வந்துட்டு அந்த பெஸ்ட் பீஸ் எல்லாம் பார்த்துட்டு இதுமாரி எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். இது பாருங்கள் இந்த மசாலா எல்லாம் போட்டுறேன். சிக்கனு எல்லாம் நல்லா தண்ணியெலாம் வடிக்க வச்சு தான் வச்சுருந்தேன். பாருங்கள் அந்த மசாலாக்கு ஒரு கப்பு போட்டேன் இல்லைங்களா, பாருங்கள் எவ்வளோ மசாலா வருது பாருங்கள். கரெக்டாக இருக்கும் மசாலா. அது சிக்கன் வந்து நீங்கள் போன்லெஸ்ஸு இல்லை போன் கூட போடலாம், எப்படி வேணுமோ அந்த சிக்கன் போட்டுக்கலாம். ஆனால் மசாலா வந்து இது ஒன்று தான். பாருங்கள் மசாலா இது கூட இவ்வளோ மசாலா போட்டேன். அது ஒரு கப்பு அதுக்கு பத்தாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அந்த போல்லேருந்து கொட்டி வச்சிருந்தேன் கிட்ட காமிக்கிறதுக்கு. பாருங்கள் சூப்பராகிடுச்சு. இப்போ வந்து இது எவ்வளோ நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம இப்போ சாப்பாடு செய்யறதுக்கு ஒரு 1/2 hour முன்ன போட்டோம்னா கூட ஓகே ஆகிடுது. பாருங்கள் மசாலா வந்து எக்ஸ்ட்ரா இல்லை, இதில் வந்து வேஸ்ட்டெல்லாம் போகாது. பாருங்கள் க்ளீனாக இருக்குது. இப்போ அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான் மேட்ரு. நல்லா லென்த்தாக இருக்குது. பாருங்கள் மசாலாலாம் கரெக்டாக வந்துச்சு. இது வந்து நான் மூடி போட்டு வச்சிடுறேன். இல்லை ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுதான் கபாப் மசாலா ரெடி. ஈஸ்ட்ன்றதுனால சாப்ஸ் பண்ணணுன்னு ஒரு ஆசை வீட்டில். சாப்ஸ் அடிச்சுன்னு வந்துக்கிறேன். இது வந்து பாருங்கள் நவாஸெல்லாம் போட்டு வந்துக்கிறேன். இப்போ இதுக்கு என்ன மசாலா போடணும், ஏன்னா நம்ம சாப்ஸ்லாம் வந்து சில பேர் கடையில் போய் தான் பண்ணுவாங்க. பாருங்கள் நல்லா மெலிசாக அடிச்சுட்டு இங்கே வந்து வீட்டில் கத்தியால் அடித்தேன். உங்களுக்கு காமிக்கிறக்கோசம் இதை காமிச்சுன்னுக்கிறேன். இப்போ இதுக்கு என்ன மசாலா போடுறன்றதை வச்சு நீங்கள் பார்த்துங்க. நவாஸ் போட்டுங்க நிறையா. நவாஸ் இல்லைனாக்கா அந்த டேஸ்ட் வராது. இப்போ இது என்னென்ன மசாலா போடுறேன்னு பாருங்கள். இப்போ இது வந்து இந்த கறி வந்து 2 kg. அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் போடுறேன், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆச்சுங்களா? உப்பு, தனியா பவுட்ரு, இது வந்து ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். 3 ஸ்பூன் அது போட்டுக்கிறேன். ஃபுல்லாக சின்ன ஸ்பூன் தான். 2 3 4
5 கூட போட்டுறேங்க. அப்போ தான் அது வந்து செக் ஆகும். இது வந்து அஜினமோட்டோ 1 2. இப்போ வந்து இதுக்கு வந்து ஜீரா பவுடர் போடணும். ஒரு பாக்கெட் போடலாம் ஃபுல்லாகவே. ஜீரா பவுடர் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டேன். பண்ணுறேன், இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 சேர்ந்தது. நான் பண்ணுறேன் 2 kg இல்லையா, அதெல்லாம் எவ்வளோ போடணும் நீங்களும் ஒரு அந்தாஜு போட்டுங்க. 1 ஸ்பூனு 2 ஸ்பூனு ஃபுல்லாக 3 ஸ்பூன் போட்டேன். இந்த 4 ஸ்பூனு கம்மி பண்ணிட்டேன், அது ஜாஸ்தின்னு தெரியுது. இப்போ என்ன பண்ணுறேன், அதில் ஆயில் ஊற்றுறேன். இந்த நவாஸ் வேறு போட்டுன்னு வந்துக்கிறேன், அதில் ஆயில் ஊற்றிடுறேன். வேறு எந்த இதுவும் இல்லை. 100 மில்லின்னு வச்சுங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், போடுறேன். வெறும் எண்ணெய் தான் இதில். அதனால் பாருங்கள் ரெட்டாக தெரியுது. ஆனால் இது இல்லைனாக்கா மிளகாலாம் இந்த நவாஸுக்கு வேலை இல்லை. இதை பாருங்கள், இந்த சாப்ஸ் வந்து ரொம்ப இது போய்ட்டு கடையெல்லாம் போனாக்கா அந்த சிங்கிள் வைப்போம் அடுப்பில், அது வச்சுட்டு பண்ணுறது கஷ்டம். இங்கே பாருங்கள், தண்ணியில் ஒன்றும் ஊற்றலை, வெறும் மசாலா போட்டால் எண்ணெய் ஊற்றினேன். பாருங்கள், தண்ணி எதுவும் ஊற்றுவோன்னா இதில் தண்ணி ஊற்றணும். அந்த தண்ணியில் அப்படியே சுண்டை வச்சு எடுத்தது தான். மசாலா வந்து மிஸ் ஆக மாட்டேங்குது இல்லையா, அதனால் நீங்கள் வந்து தண்ணிக்கு ஊற்றிங்கனாக்கா ஃபுல்லே தண்ணி ஆகிடும். பாரு, நல்லா வடிகட்டி வச்சுக்கிறேன், தண்ணி ஊற்றலை. இப்போ வந்து 1 நேரம் உங்கள் எதுக்கு மூடி போட்டுறேன், கை கவிக்கிறேன். இருந்தாலும் ஒரு இந்த கை நக்கி பார்க்குறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது காரம். தண்ணி ஊற்றலை, உங்கள் எதுக்கு மூடி போட்டுறேன். அப்போ நீங்கள் தண்ணிக்குன்னு ஊற்றிட்டு ரொம்ப வயசுக்காதீங்க விலைக்கு. இது வந்து ஒரு 2-3 விசில். பாருங்கள், இதையும் வச்சிடறேன். அப்புறம் நான் வந்துட்டு ஊற்றுறான்றதெல்லாம் சொல்லாதீங்க. இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிடுவோம். ஆனு இந்தாங்க, ஒரு 3-4 விசில் வச்சா போதும். பாருங்கள், இது வச்சுட்டு சில பேர் வந்து இது என்ன பண்ணும், வெயிட் போடுறது இப்படியே வச்சுன்னு இருக்கணும். ஆவி வரும்போது தான் இது போடணும். ஏன்னா நம்ம வந்து உள்ளே குச்சி விட்டு ஆட்டி அதில் கேப் வர வைக்கணும். இந்த ஃபோன் வாயை வச்சு ஊதி பார்ப்பேன், இதெல்லாம் கன்ஃபார்ம் இருக்குது. அதனால் இப்போ போட்ட மாதிரி அடுப்பு 10 வச்சுன்னு போட்டேன். நீங்களாம் என்ன பண்ணுங்கள், இதில் வந்து ஸ்டீம் வருதானு பார்த்துட்டு தான் போடணும். சரி, கொஞ்சம் ஒரு 4 விசில் வச்சிடறேன். நான் 4க்கு மேலே வைக்க மாட்டேன், உடனே ஆஃப் பண்ணிவிடுவேன். அப்புறம் அந்த தண்ணியில் வந்து நான் எடுத்துடுறேன். இன்னொன்று இன்றைக்கி நம்ம ஃபேமிலி எல்லாருக்கும் விஷ் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே எல்லாருக்கும் நம்ம யாராக நம்ம சேனல் எல்லாருக்குமே ஆஃப் பண்ணேன். இப்போ வந்து தண்ணி இருக்குதா நான் பார்க்கணும், வெயிட் எடுத்துடுறேன். பாருங்கள், நீங்களாம் அப்படி திறக்காதீங்க, ஒரு சொட்டு தண்ணி ஊற்றலை. பாருங்கள், அண்டா குண்டா தண்ணியெல்லாம் ரொம்ப இதில் இருக்குது. ஆனால் அது வெஞ்ச வேலை அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம இந்த சாப்ஸ் வந்து என்ன பண்ணுறேன், வெந்துக்குது. ஓகே. நம்ம வீட்டில் யார் ஃபேவரட்? எங்கள் வீட்டில் ஃபேவரட் வந்து நம்ம எல்லாருமே ஃபேவரட் தான். அதில் எங்கள் வந்து என் இன்னொரு பொண்ணு, எங்கள் குழந்தையார் வீட்டு பொண்ணு, எங்கள் பெரிய பொண்ணு பெட்ரிலா, அதுக்கு ஃபேவரெட்டு. சின்ன பொண்ணு வந்து இதில் வந்து தண்ணியெல்லாம் பச்சையாகவே தூண்டுது. அது மாதிரி ஒரு பைத்தியம். இங்கே பாருங்க, கொதிக்குதா? சரி, இதுக்கு கொச்சின்னு இருக்கட்டும். இந்த தண்ணி சொன்னோடனே சாப்ஸ் ரெடி. எண்ணெய் வச்சுக்கிறேன். சாப்ஸ் வேணுனாக்கா நவாஸ் ரொம்ப கம்பல்சரி வேணும். இந்த நவாஸ் இல்லைனாக்கா சாப்ஸ் வேலை இல்லை. இது இப்படியே ஆட்டு, இது தண்ணி சொல்கிறதுக்கு 1 நேரம் பாருங்க. இப்போ வந்து காலைல போட்டோம் இல்லையா, காமிச்சோம் பாருங்க, போல்னஸ் இது. ஏன்னா ஈஸ்ட்டுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். பசங்க சாப்பிடும்போது வந்து எலும்புலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ராப்ளம். பாருங்க, மசாலா போட்டேன், காமிச்சேன், வேறு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இல்லை. இன்னொன்று நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. இது ஒரு டைம் காய்ச்சி, இது வந்து இன்னொரு டைம் போடலாம். இதை பார்க்கலாம். ஓப்பனில் வச்சுட்டுருக்கிறேன், அது கொதிச்சு இருக்கட்டும். ஏன்னா எந்த இருக்குது ஸ்பீடு, அது வந்து ஸ்லோ, அது அப்படியே கொதிக்கட்டும். பாருங்க, தண்ணியெலாம் வந்து க்ளீனாக சுண்டிச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். அப்புறம் எண்ணெய் பார்த்தோம்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சாப்ஸ் வந்து கடையில் போடுறோம் இல்லைங்களா நெருப்பில், அந்த டேஸ்ட் வேறு, இந்த டேஸ்ட் வேறு. பாரு, சுண்டிருக்குது.
இது பாருங்க அடியில் இது இது நான் பண்ணுறேன், ரொம்ப பிடிக்குது. ஸ்லோவில் வச்சு எப்படி பிடிக்குது. ஆஃப் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா? இந்த சாப்ஸ் வந்து நீங்கள் செய்கிறீங்க இதே மாதிரி நான் என்னென்ன காமிஷன் பார்க்குறீங்க, செய்கிறீங்க, அடித்து தூக்குறீங்க. யாராக நம்ம சேனல் எல்லாருக்குமே ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். பாய்.